செல்வம் படைத்தவர்கள் அப்படிங்கிற கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சலாம். அவங்க பெரிய பணத்துக்கு அதிபதியா இருப்பாங்க. செல்வம் படைத்தவர்களா, பிரபுக்களா, ஒரு பெரிய உயரிய இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுன்னா சுக்கரமேடை பார்க்கணும். சுக்கரமேட்டில் ஆயுள் ரேகை, அதுக்கு அடுத்தது செவ்வாய் ரேகை, இது வர்றது எல்லாமே செல்வாக்கு ரேகை. இந்த மாதிரி செல்வாக்கு ரேகை மேல் நோக்கி இருப்பின், அதாவது கிராஸ் இல்லாமல் செல்வாக்கு ரேகை நல்லா இருந்துச்சுனாவே அவர்கள் பெரிய கோடீஸ்வரனாக, பணம் படைத்தவராக, செல்வம் படைத்தவராக, மற்றவர்கள் இவருக்கு உதவுவார்கள். மற்றவர்கள் செல்வத்தை கொடுத்து வாழ்வில் உயர வைப்பார்கள். இதுதான் செல்வாக்கு ரேகையோட மகிமை. நல்ல பெரிய பிரபுவாக இருக்கணும். செல்வத்தில் பிரபுவாக, உயர்ந்த பதவி பட்டத்தில் இருந்து செல்வத்துக்கு குறைவில்லாமல் அடுத்தவர்கள் உதவி செய்யக்கூடிய ரேகை தான் இந்த செல்வாக்கு ரேகை. செல்வாக்கு ரேகை இருந்துருச்சுன்னா கையில உயர்ந்த இடத்தில் செல்வம், புகழ், செல்வாக்கோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கிரமேட்டில்.